சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி நடிப்பில் வெளியான அமரன் திரைப்படத்தை தயாரித்ததற்காக நடிகர் கமல்ஹாசனுக்கு பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் நன்றி தெரிவித்துள்ளார். ஏன் மனமாற்றம் வந்ததுன்னு தெரியலையப்பா. ஆனாலும் உலக நாயகன் அவர்களுக்கு அமரன் படத்தை கொண்டு வந்ததுக்காக இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்றோங்க. அமரன் படம் நீங்க அதை இலவசமா பள்ளிகளில் போட்டு ஒரு கோரிக்கைக்கு அப்புறம் படம் பெரிய சர்ச்சையா இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா கல்லூரி பள்ளிக்கு காஞ்சிபுரத்தில் நீங்க காலையில் சொல்றீங்க, அடுத்த நாள் போராட்டம் குறிப்பிட்ட மதத்தின் சிந்தனைகளை அமரன் படத்துல பேசியிருக்காங்கன்னு தமிழ்நாடு ஃபுல்லா போராட்டங்கள் இன்று வரைக்கும் மறுபடியும் பேசியிருக்காங்க. அமரன் திரைப்படத்தை நான் மட்டுமா பாராட்டினேன், மாநிலத்தோட முதல்வரே பாராட்டினாரு. என்ன அர்த்தம்? இருக்கிற ரியாலிட்டி என்ன? ராணுவத்தில் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்கள், பணிபுரிந்தவர்கள் அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அங்க இன்றைய என்ன நடந்துட்டு இருக்குதோ அதுதான் அந்த படத்துல வந்திருக்கு. இதை டிஸ்ப்ரூவ் பண்றதுதான் ஒரு அரசியல் கட்சி, மதத்தோட பெயரால் இயங்கக்கூடிய கட்சிகள் என்ன பண்ணணும். ஒரு நாட்டினுடைய நலன் முக்கியம். ஒரு நாட்டினுடைய ராணுவம் எல்லைகளை பாதுகாக்கிறதுன்னு சொன்னா மத ரீதியாக ஏற்கனவே இந்த நாடு பிளவுபட்டிருக்கிறது. அதே மாதிரியான ஒரு கோரிக்கை வைத்து போராடி கொண்டு காஷ்மீர்ல எந்த அளவுக்கு அங்க பிரச்சனை உருவாக்க முடியுமோ உருவாக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஆதரவா பேசுறாங்கன்னா அப்போ இது என்ன அரசியலமைப்பு சட்டத்துக்கு அவங்க கொடுக்குற மரியாதை? இன்றைக்கு காஷ்மீரிலே இயல்பு நிலை திரும்பிக் கொண்டிருக்கிறது. வெற்றிகரமாக மத்திய அரசு, பிஜேபி அரசு அங்கு தேர்தல் நடத்தி இருக்கிறது. அந்த ஜனநாயக பாதைக்கு மக்களை பெருமளவு அழைத்து கொண்டு வந்திருக்கிறோம். 10 வருஷத்துல எலெக்ஷன் நடத்த முடியாத சிச்சுவேஷன்ல இருந்து மாறி இன்று அமைதியாக இயல்பாக ஜம்மு காஷ்மீர் இயங்குகின்ற சூழ்நிலைக்கு மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கார். கல்வீச்சு சம்பவங்களோ இன்றைக்கு தீவிரவாத தாக்குதல் பெருமளவு குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா திரும்ப மதத்தின் பெயரால் அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய மத பிரிவினைவாதத்தை பேசுகின்ற அரசியல் சக்திகள் திரும்பவும் தமிழ்நாட்டில் ஏதாவது பிரச்சனையை உருவாக்க முடியுமான்னு பாக்குறாங்க. அமரன் திரைப்படத்துல எந்த இடத்துல பொய் இருக்கு சொல்லுங்க. இன்னைக்கு ராணுவம் எல்லையில நின்று ராஷ்டிரிய ரைபிள்ஸ் எதுக்காக உருவாக்கப்பட்டது? ராஷ்டிரிய ரைபிள்ஸ் இருக்கிறவங்க மேல இருக்கக்கூடிய அந்த தாக்குதல்கள் இன்னைக்கு எதனோட பேரால நடக்குது? பார்லிமெண்ட் தாக்குதல் நடத்துறவங்களை ஆதரிச்சவங்க யாரு? அந்த இயக்கம் யாரு? அப்ப இவங்க யாருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.